கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்சின்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு தான் டிமாண்ட் அதிகம். டிமாண்ட் அதிகம்னு சொல்கிறது கூட அது தப்பான வார்த்தை. 1,69,000 பேர் இருக்காங்கன்னா 1,69,000 பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவங்க அந்த ஒரு பிரான்ச்சுக்காக ஒரு தரமான கல்லூரியை 5, 6 லெவல் 7 லெவல் கீழே இறங்கி வர தயாராக இருக்காங்க. இப்போ உதாரணமாக ஒரு டாப் மோஸ்ட் காலேஜில் இவங்க கட் ஆஃபுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர ஒரு மெக்கானிக்கலோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருக்குன்னா கூட இல்லைன்னு சொல்லி அதிலிருந்து கீழே இறங்கி ஒரு 6வது 7வது லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போகிறாங்க. இது நல்ல போக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அது மட்டுமே பிரான்ச் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்ராக்சிமேட்டாக 50 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ எதுக்கு வேலை இல்லைன்னா எதுக்காக அண்ணா பல்கலைக்கழகம் 50 பிரான்ச்சஸை வச்சுருக்கணும்? அது ஒரு தப்பான கண்ணோட்டம். ஸோ கொஞ்சம் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிறகு இறங்கி வரணும்னாக்க இசிஇ வராங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வராங்க. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இயில் என்னென்னா, மாணவர்கள் மத்தியில் எப்பயோ யாரோ ஒரு கிளப்பி விட்ட வதந்தி ட்ரிபிள் இ படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. இதில் பல பேர் ட்ரிபிள் இ எடுக்கிறது கிடையாது. அது மாதிரிலாம் ஒன்றுமே அது வெள்ளையாருக்கம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ ட்ரிபிள் இ ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டிய பிரான்ச்சு. ஏன்னா இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரியான ஒரு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட், பவர் ஜென்ரேஷனுங்கிறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புள்ள துறை. ஸோ ட்ரிபிள் இ நம்ம துணிஞ்சு எடுக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இ&ஐன்னு இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதுவும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள துறை. பிறகு ஐடி, நம்ம எந்த ஐடிக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பேர்லேயே ஒரு பிரான்ச் இருக்குது. அது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் நம்பர் 1 பிரான்ச். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே. இன்றைக்கி அது நம்ம கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு பிரான்ச்சாக இருக்குது. அப்போ இந்த ஒரு 5-6 பிரான்ச்சை கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம்னா வாய்ப்புகள் சற்று அதிகமாகும். இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து நிறைய புது பிரான்ச்சஸ் இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 புதிய பிரான்ச்சஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் எடுக்க பயந்தாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸோட உட்பிரிவு தான், பட் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு பயந்தாங்க. பட் இந்த வருடம் எனக்கு அனுபவத்தில் கேட்குற என்கொயரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரான்ச்சஸை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது நிறைய கல்லூரிகளில் இப்போ இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சஸும் நம்ம எடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, சில எவர்கிரீன் பிரான்ச்சஸை நம்ம விட்டுறவே கூடாது. சிவில், மெக்கானிக்கல், இது ரெண்டுக்குமே கணிசமான சீட்ஸ் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகளாவிய நாடுகளில் இந்தியா உள்பட எல்லாத்துலேயுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறது, சாலைகள் அண்டு மேம்பாலங்கள் போடுறது அப்படிங்கிறது வளர்கிற நாடுகளில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு துறை. அப்போ இந்த துறை வளர வளர சிவிலுக்கு என்றைக்குமே டிமாண்ட் குறையாது. அடுத்து அதே மாதிரி மெக்கானிக்கல், இப்போ நம்ம மேக் இன் இந்தியாவில் தொடங்கி மேனுஃபேக்சரிங்கை இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு போக்கு அரசாங்கத்திடையுமே இருக்குது. அப்போ பல விஷயங்கள் நம்ம சைனாவை சார்ந்து இருந்துட்டு இன்றைக்கி அங்கேருந்து வரலேன்னு உடனே நம்ம ஒரு ஐசி சிப்பிலேருந்து பல விஷயங்களை நம்ம செய்ய முயற்சி பண்ணுறோம். அப்போ மேனுஃபேக்சரிங் இனிமேல் ஒரு தொடர்ச்சியாக முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருக்கும்போது மெக்கானிக்கல் எப்போவுமே நமக்கு எவர்கிரீன் தான். அதனுடைய உட்பிரிவுகளான ஏரோநாட்டிக்கலில் தொடங்கி ஆட்டோமொபைலில் இருந்து தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதில் எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கணிசமான எண்ணிக்கையில் இருக்க காலேஜஸில் இருக்கிறது மெக்கட்ரானிக்ஸ். ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் தொடர்புகள் கிடையாது. அதாவது பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிக்கல் தான் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸே கிடையாது. அந்த காலத்தில் வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ பட்டி இருக்கும், அதை குண்டு சுவிட்ச் இருக்கும், அதை திருவுனிங்கனாக்கா புழுக்குன்னு அந்த லைட் எழியறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அது வால்வுன்னு பேர். அப்போ அதிலேருந்து இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டோம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்த பிறகு மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெண்டையும் உடைச்சி இன்றைக்கி மெக்கானிக்கல் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் மெக்கானிக்கல்ங்கிறதில் இந்த ரெண்டையும் இணைச்சி மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு துறை உருவாகிருக்கு. இந்த மெக்கட்ரானிக்ஸ் துறையும் வெஹிக்கிள்ஸ் சார்ந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பயனுள்ள ஒரு துறை. இதெல்லாம் தாண்டி நம்ம எந்த ஐடிக்காக அடிச்சுக்கிறோமோ அந்த ஐடியில் சாஃப்ட்வேரில் வேலை வாங்குறதுக்கு சிஎஸ்சியே தேவையில்லைங்கிறதா உண்மை. நீங்கள் அங்கே உள்ளே போய் கம்பெனியில் உட்காந்த பிறகு தான் பார்த்துருப்பீங்க, உங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஏரோநாட்டிக்கலும் இன்னொரு பயோடெக்னாலஜியும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஐடி கம்பெனியை பொறுத்தவரையிலும் ஒன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா எல்லா பிரான்ச்லேயும் இருக்கிற டாப்பில் ஒரு 10 பேரை 20 பேரை எடுத்துகிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இந்த ஐடிக்காக தான் நீங்கள் சாஃப்ட்வேர் ஜாபுக்காக தான் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது தேவையே இல்லை. மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே எடுக்கலாம்.
இதை தவிர நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்ன்னு சொல்லும்போது சமீப காலகட்டங்களில் இந்த நீட்டுக்கு பிறகு பயாலஜி மாணவர்கள் இன்ஜினியரிங் சைடு வரும்போது அவர்களுக்கான பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அடுத்து வந்து பயோமெடிக்கல். இன்றைக்கி பயோமெடிக்கல் வந்து கோவிடுக்கு பிறகு நிறைய ஆய்வு சார்ந்த விஷயங்கள்லையும் ப்ளஸ் வந்து இன்றைக்கி விப்ரோ போன்ற பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள்லேயும் வாய்ப்புகள் இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் துறை அது ஒன்று இருக்குது வந்து. அண்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. பிறகு வந்து பயோடெக்னாலஜிலேயே இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க தவறிய பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா லெதர் டெக்னாலஜி, நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ லெதர் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு நம்ம உள்நாட்டில் இருக்கிற ஒரு ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸு, எஸ்ஆர் இது மாதிரி ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு குவைத் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய கரன்சி காசு கொட்டிகிட்டு இருக்கும் வந்து. ஸோ அப்போ வந்து இந்த சின்ன அதிகம் அறியப்படியாத பிரான்ச்சஸை மற்றவர்களுக்காக எடுக்காமல் நமக்கு பிடிச்சிருக்கு நான் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்க தொடங்கினோம்னாக்க ஐ திங்க் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். நம்ம வந்து ஒரே விஷயத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு கேபிட்டேஷன் ஃபீயை கொடுக்கறதோ அல்லது தேவையில்லாமல் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி கிடைக்கிறத விட்டுட்டு கீழே 5-6 விஷயங்கள் வரதோ தவறு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பிரான்ச் முக்கியமாக ஒரு கல்லூரி முக்கியமானு கேட்டால் டெஃபினட்டாக கல்லூரி தான் முக்கியம். அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் நல்ல பிரான்ச்சஸை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ்.